அப்புறம் உன்னை தொலைச்சிட பாத்துக்கோ. அப்படியே போட்டனா ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டா. ஏண்டி பொண்ணு வீட்ல இருந்து வெளியே போய் இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கா, நீ அதை கவனிக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? அவங்கள அடிக்காதீங்க. அவங்கள அடிக்காதீங்க. நீ எங்கடி போற? என்ன விடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாப்பிள்ளை கொண்டாடுற பிறந்த நாள். நம்மளை பார்த்தா மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவங்களை எதுக்கு அடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணமா இருக்கல. அந்த மொத்த அடியும் வாங்க வேண்டிய வைவதான் அடின. நம்ம வீட்டுல இருக்க நான் இங்க ஒழுங்கா இருந்திருந்தா நாம ஏன்டா தெருவில் பொறுக்கிட்டு நான் சிண்டனும். விடுங்க. இது ஐயா ஐயா என்னையா ஆச்சு? யோ கிழவா, யோ என்னைய பொண்ணு வளர்த்து வச்சிருக்க? உன் பொண்ணு ஊர்ல இருக்கிற குடும்பத்துல எப்படி நாசம் பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா? ஐயா இல்லைங்க ஐயா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயா. என் பொண்ணு அப்படிலாம் பண்ற ஆள் இல்லைங்க. அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. எது நல்ல பொண்ணு? யாரு இவளா? பாவம் கஷ்டப்படுற குடும்பம்னு உன் வீட்டுல கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக ஒரு 10 லட்ச ரூபாய் வட்டிக்கு காசு கொடுத்தா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதை தவிர வேற என்ன தப்பு பண்ணோம்? இவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இவளால எங்களுக்கு எல்லா திசையிலையும் அவமானம் அசிங்கம் எல்லாமே நடக்குதியா. நீ பெத்த பொண்ணால நாங்க எவ்வளவு கேவலப்பட்டு நிக்கிறோம் தெரியுமா? முதல்ல அக்கா கல்யாணத்துக்கு காசு வேணும்னு கடன் வாங்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தி இவ லவ் பண்றவன் கூட ஓடி போய் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா.